இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். சங்கீதம் 100 அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் கூறுகிறது, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஒரு மனிதன் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சபையில் வருகிற அநேக பிள்ளைகளிடத்திலே நாம் கேட்கும்போது இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் சில காரியங்களுக்காக இன்னும் பாரம்பரியத்தை விடாதிருப்பார்கள். ஏனென்று அவர்களிடம் கேட்கும்போது அவருடைய பதில், நாங்கள் மரித்தால் கல்லறை தோட்டம் கிடைக்காது, பிள்ளைகளுடைய காரியங்கள் நடக்காது என்றெல்லாம் சாக்கு போக்குகளை எல்லாம் சொல்லி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. நம்முடைய கர்த்தர் யார் என்பதை, எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்ல, கர்த்தரே நம்மை உண்டாக்கினார். நம்மை உண்டாக்கினவருக்கு நமக்கு என்னென்ன காரியம் உண்டு, நமக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். கர்த்தரை உண்மையாய் நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை அருமையாக உண்டாக்கினவருக்கு எல்லா காரியங்களையும் நடப்பிக்க முடியும் என்பதை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் பிரயாசப்பட்டு செய்கிறார்களோ, அப்படியே நமக்கும் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் உண்மையாய் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஒரு உண்மை என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு உண்மையான ஆடுகளாய் இருப்போமானால் நம்மை மேய்க்கிற மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு நிச்சயமாகவே நமக்கு தேவையான புல்லு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். மெய்ப்பனோடு பிரயாணம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் ஒருபோதிலும் மெய்ப்பனாகிய இயேசுவை விட்டு ஓடக்கூடாது. மேய்ப்பன் நமக்கு முன்னே போய்கொண்டே இருக்கிறார். நாம் அவருக்கு பின்னே நேர்த்தியாய் நடக்கும்போது எந்த ஓநாய்களும் நம்மை தொடவே முடியாது. ஓநாய் எப்படியாவது நம்மை இயேசுவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று அநேக முறை எத்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. தேவ ஜனம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், திட மனதுள்ளவராய் இருக்க வேண்டும், புருஷராய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போதுதான் மேய்ப்பனோடு கூட இருக்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேரான பாதையிலே மேய்க்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்லாண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் இயேசுவாகிய மெய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.